வணக்கம். இன்னைக்கு நாம யோவான் நற்செய்தியில வர ஒரு ரொம்பவே பிரபலமான கதைய பத்தி தான் பார்க்க போறோம். ஆனா பாருங்க, இது வெறும் ஒரு கதையா மட்டும் இல்லாம ஒரு பெரிய புரட்சிகரமான நிகழ்வாவே பார்க்கப்படுது. வாங்க, இந்த சந்திப்பு அந்த காலத்து சமூக விதிகளை எப்படியெல்லாம் உடைச்சுதுன்னு கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். சரி, முதல்ல இந்த ஒரு கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். இயேசு ஏன் சமாரியா வழியா கட்டாயமா போக வேண்டியிருந்தது? ஏன்னா முழு கதையுமே இந்த ஒரு கேள்வியை சுத்தி தான் நகருது. அதாவது இயேசுவோட இந்த பயணம் எதேச்சியா நடந்த ஒண்ணு இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு தெளிவான நோக்கம் இருந்திருக்குன்றத இந்த கேள்வி நமக்கு நல்லாவே புரிய வைக்குது. முதல்ல அப்போ இருந்த சூழலை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். இயேசும் சமாரியா வழியா போனது அது சாதாரண விஷயம் இல்ல. அந்த காலத்து சமூக மத விதிகளையே மீறுற மாதிரி ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு செயல். இங்க நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த ரெண்டு சமூகத்துக்கும் நடுவுல இருந்த பகைமையோட ஆழத்தை தான். யூதர்கள் சமாரியர்களை மத ரீதியா தூய்மையற்றவங்கன்னு நினைச்சாங்க. அதனால அவங்க ஊர் வழியா போகிறதையே தவிர்த்தாங்க. சொல்லப்போனா அந்த பக்கமே போக மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இயேசு சமாரியாவுக்குள்ள போறது மட்டும் இல்லாம அங்க ஒரு பெண்ணோட, அதுவும் சமாரிய பெண்ணோட பேசுறாருன்னா அது எவ்வளவு பெரிய அதிர்ச்சியான விஷயமா இருந்திருக்கும். சரி, இப்ப அவங்க உரையாடலுக்கு வருவோம். இது ரொம்ப சாதாரணமா குடிக்க தண்ணி கேக்குற ஒரு விஷயத்துல தான் தொடங்குது. ஆனா ரொம்ப சீக்கிரமாவே இந்த உரையாடல் ஒரு ஆழமான ஆன்மீக உருவகமா மாறுது. இயேசுவோட இந்த ஒரு பதில் தான் அந்த பெண்ணை ரொம்பவே குழப்பிடுது. அதுவரைக்கும் சாதாரணமா போயிட்டு இருந்த பேச்சுவார்த்தையோட போக்கையே இது அப்படியே தலைகீழா மாத்திடுது பாருங்க. அப்போ இயேசு சொல்ற இந்த ஜீவத்தண்ணீர்னா என்ன? பாருங்க, இது நிச்சயமா நாம ரோஜ் குடிக்கிற தண்ணி இல்ல. இது பரிசுத்த ஆவி மூலமா கிடைக்கிற நித்திய ஜீவன். நம்ம ஆன்மாவோட ஆழமான தாகத்தை ஒரு தடவை தீர்த்தா மறுபடியும் தாகமே எடுக்காத ஒரு ஆன்மீக நிறைவு. இப்ப இந்த ரெண்டு தண்ணிக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்களேன். கிணத்து தண்ணி நம்ம தாகத்தை கொஞ்ச நேரத்துக்கு தான் தீர்க்கும். ஆனா இந்த ஜீவ தண்ணீர் நம்ம ஆன்மீக தாகத்தை நிரந்தரமா தீர்க்கும். இதனாலதான் அந்த பெண் முதல்ல குழம்பி போயிட்டாங்க. அவங்க உலக ரீதியா சிந்திச்சாங்க. ஆனா இயேசுவோ ஒரு ஆழமான ஆன்மீக உண்மைய சொல்லிக்கிட்டு இருந்தார். இங்கிருந்துதான் உரையாடல் இன்னும் ஆழமாகுது. இயேசு பேச்ச இன்னும் ஒரு படி மேல கொண்டு போறார். அந்த பெண்ணோட வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மையும் அதே சமயத்துல தன்னோட உண்மையான அடையாளத்தையும் வெளிப்படுத்த பேச்ச ரொம்பவே தனிப்பட்ட ஒரு தளத்துக்கு கொண்டு வரார். பாருங்க, இயேசு அவங்க கடந்த காலத்தை பத்தி பேசுறார். ஆனா எதுக்கு? அவங்கள குற்றப்படுத்தவா? இல்லவே இல்ல. அவர் அவங்கள முழுசா பாக்குறார். அவங்களோட எல்லா குறைகளோடும் ஏத்துக்க தயாரா இருக்கார். அவங்களுக்கு கிருபை கொடுக்க விரும்புறாருன்னு காட்டுறதுக்கு தான் அப்படி சொன்னார். இத அவமானப்படுத்த சொல்லப்பட்டதில்லை. நம்பிக்கையோட கதவை திறக்க சொல்லப்பட்ட ஒரு உண்மை. இயேசு அவங்க வாழ்க்கையில உள்ள உண்மைய சொன்னதும் அந்த பெண் அதுக்கு ஒரு விதமா ரியாக்ட் பண்றாங்க. அவங்களோட அந்த பதில் தான் உண்மையான வழிபாடுன்னா என்னங்கறத பத்தின ஒரு புரட்சிகரமான போதனைக்கு கதவை திறந்து விடுது. இந்த உரையாடல் எப்படி போகுதுன்னு பாருங்களேன். முதல்ல இயேசு அவங்க வாழ்க்கையில் உள்ள உண்மைய சொல்றாரு. அவங்களுக்கு அது ரொம்ப சங்கடமா இருக்கு. அதனால அந்த விஷயத்துல இருந்து தப்பிக்க, அதாவது டாபிக்க மாத்த அவங்க எங்க வழிபடணும் அப்படின்னு ஒரு பொதுவான மத ரீதியான கேள்விக்கு தாவறாங்க. ஆனா இயேசு அதை எப்படி ரொம்ப அழகா கையாண்டு வழிபாட்டுக்கு ஒரு புது அர்த்தத்தை கொடுக்கறாருன்னு பாருங்க. இங்கதான் இயேசு அந்த முக்கியமான விஷயத்த சொல்றாரு. வழிபாடுங்கிறது ஒரு இடத்த பத்தினது இல்ல. அது இந்த மலையா அந்த தேவாலயமான இடம் முக்கியம் இல்ல. உண்மையான வழிபாடுங்கிறது நம்ம மனசோட, நம்ம இதயத்தோட நிலை. அது ஆவியோடும் உண்மையோடும் செய்யப்பட வேண்டிய ஒண்ணு. இந்த தருணத்தை நல்லா கவனிங்க. உன்கிட்ட பேசிட்டு இருக்கிற நானே அவர்னு சொல்றார். யோசிச்சு பாருங்க, நற்செய்திகள் முழுவதுமே இயேசு தன்னை மெசியான்னு இவ்ளோ நேரடியா, இவ்ளோ அப்பட்டமா சொன்ன தருணங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. இது அதுல ஒண்ணு. சரி, இந்த சந்திப்புக்கு அப்புறம் என்னாச்சு? அந்த பெண்ணுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது. அவங்க மூலமா அவங்க ஊர் மக்கள் மத்தியிலையும் ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுது. அத பத்தி இப்போ பாப்போம். கவனிச்சீங்களா? அவங்க தன் தண்ணி குடத்தை அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு செயல் மாதிரி தெரியுது இல்லையா? ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான குறியீட்டு அர்த்தம் இருக்கு. அது என்னவா இருக்கும்? அந்த குடத்தை விட்டுட்டு போனதுக்கு என்ன அர்த்தம்னா, தண்ணி எடுக்க வந்தவங்க, அதாவது அவங்களோட உலக தேவை அந்த நிமிஷத்துல முக்கியம் இல்லாம போயிடுச்சு. அதைவிட ஒரு பெரிய ஆன்மீக தேவை அவசரமா தெரிஞ்சது. அந்த குடம் அவங்களோட பழைய வாழ்க்கையையும் பழைய முன்னுரிமைகளையும் குறிக்குது. அத அங்கேயே விட்டுட்டு அவங்க ஒரு புது நோக்கத்தோட ஓடுறாங்க.
தான் கண்டுபிடிச்ச இந்த உண்மைய ஊர் மக்களுக்கு சொல்லணுங்கிறது தான் அவங்களோட புது நோக்கம். இந்த நேர்மையான மாற்றம் தான் அவங்க சாட்சிக்கு அவ்ளோ ஒரு நம்பகத்தன்மையை கொடுத்துச்சு. கடைசியா அந்த ஊர் மக்கள் அந்த பெண்ணுகிட்ட சொல்றாங்க, இனிமே நீ சொன்னதுக்காக நாங்க நம்பல, நாங்களே நேரடியா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம், இவர்தான் உண்மையிலேயே உலகத்தின் ரட்சகர்னு சொல்றாங்க. இப்போ புரியுதா? நாம இந்த பகுப்பாய்வோட தொடக்கத்துல ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா, இயேசு ஏன் சமாரியா வழியா போக வேண்டியது இருந்ததுன்னு. இதுதான் அதுக்கான பதில். அப்போ உலகின் ரக்ஷகர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கதை ஒரு ஊரோடையோ ஒரு பெண்ணோடையோ நிக்கல, அது உலகத்துக்கே பொதுமான ஒரு செய்தியை சொல்லுது. இந்த ஒரு ஆழமான கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு இந்த விளக்கத்தை நாம இங்க முடிச்சுக்கலாம். தரும் இயேசு வந்தாரே, என் தாகம் எல்லாம் தீர்த்தாரே. ஜாதி வேறில்லை, பாவம் தடையில்லை, உலகின் ரட்சகர் இயேசுவே. உயிர் நீர் தரும் இயேசு வந்தாரே, என் வாழ்க்கையெல்லாம் மாற்றினாரே. உண்மையிலும் ஆவியிலும் வழிபடச் சொல்லும் ராஜாவே. சமாரியா வழியாய் நடந்தாரே, தனிமையில் ஒரு பெண்ணை கண்டாரே. நீர் கொடு என்று கேட்டாரே, அன்பின் கதவை திறந்தாரே. கிணற்றின் நீர் தீரும் என்றார், உயிர் நீர் என்றும் நிறையும் என்றார். ஒரு சந்திப்பு போதும் என்றார், முழு வாழ்க்கை மாறும் என்றார். உயிர் நீர் தரும் இயேசு வந்தாரே, என் தாகம் எல்லாம் தீர்த்தாரே. ஜாதி வேறில்லை, பாவம் தடையில்லை, உலகின் ரட்சகர் இயேசுவே. எங்கே வழிபாரு என்றாளே, மலைக்கும் ஊருக்கும் கேட்டாளே. ஆவியிலும் உண்மையிலும் வழிபட வேண்டும் என்றாரே. இடமல்ல இதயம்தான் தேவன் நாடும் பலிதான், உண்மை வழிபாடு வந்தால் வானம் திறக்கும் நிமிடம். நீர்தான் மெசியா ராஜாவே. ஓ சொல்வேன் நான் உலகம் அறிய இயேசுதான். குடகம் விட்டு போய் சொன்னாலே, ஊரெல்லாம் ஓடி அழைத்தாளே. என்னை அறிந்த மனிதன் இவர் என்று மகிழ்ச்சி பொங்கினாளே. ஒரு சாட்சி போதும் நண்பா, பலரை மாற்றும் உண்மைதான். அறுவடை தயார் என்றார், இதோ மக்கள் வருகிறாரே. உயிர் நீர் தரும் இயேசு வந்தாரே, இந்த உலகம் மீட்க வந்தாரே. சமாரியாவும் நம்மை போல அன்பில் சேர்த்த ரட்சகரே. தரும் இயேசு வந்தாரே, சாவை ஜெயித்த ராஜாவே. உலகின் ரட்சகர் இயேசுவே, என்றென்றும் போற்றுவோமே. யோவான் 4 கேள்விகள் பதில்கள் விளக்கம்.
இயேசு ஏன் சமாரியா வழியாகச் செல்ல வேண்டியிருந்தது? பதில்: அது புவியியல் காரணம் மட்டுமல்ல, ஒரு தெய்வீக நோக்கம். விளக்கம்: யூதர்கள் பொதுவாக சமாரியாவை தவிர்ப்பார்கள், ஆனால் இயேசு ஒரு சமாரிய பெண்ணை சந்தித்து, சமூக தடைகளுக்கு அப்பாற்பட்டு தேவனுடைய கிருபையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே வேண்டுமென்றே அங்கு சென்றார். யோவான் 4:4. இயேசு ஏன் ஒரு சமாரிய பெண்ணிடம் தண்ணீர் கேட்டார்? பதில்: உறவுகளை உடைக்கும் ஒரு உரையாடலைத் தொடங்க. விளக்கம்: யூதர்களும் சமாரியர்களும் பழகுவதில்லை, மேலும் ஆண்கள் பெண்களுடன், குறிப்பாக தனியாக, பொதுவில் பேசுவது அரிது. யோவான் 4:7-9 வரை. ஜீவத் தண்ணீர் என்று இயேசு எதைக் குறிப்பிட்டார்? பதில்: பரிசுத்த ஆவியின் மூலம் கிடைக்கும் நித்திய ஜீவன். விளக்கம்: சரீரத் தண்ணீரைப் போலல்லாமல், இந்த தண்ணீர் ஆவிக்குரிய தாகத்தை நிரந்தரமாக தணிக்கும். யோவான் 4:10-14 வரை. அந்தப் பெண் ஏன் இயேசுவை உடனடியாக புரிந்து கொள்ளவில்லை? பதில்: அவள் ஆவிக்குரிய ரீதியில் அல்ல, சரீர ரீதியிலேயே சிந்தித்தாள். விளக்கம்: அவள் கிணற்றையும் அன்றாட தண்ணீர் தேவைகளையும் பற்றியே கவனம் செலுத்தினாள். யோவான் 4:11-12. ஆவிக்குரிய தாகத்தைப் பற்றி இயேசு என்ன கற்பிக்கிறார்? பதில்: பூமிக்குரிய காரியங்கள் ஒருபோதும் ஆத்துமாவை முழுமையாக திருப்திப்படுத்துவதில்லை. விளக்கம்: இயேசு கொடுப்பது மட்டுமே நித்தியமான நிறைவுக்கு வழிவகுக்கும். யோவான் 4:13-14. இயேசு ஏன் அந்தப் பெண்ணின் கணவர்களைப் பற்றிக் குறிப்பிட்டார்? பதில்: அவளுடைய உண்மையான நிலையையும் தமது தெய்வீக அறிவையும் வெளிப்படுத்த. விளக்கம்: இது இயேசு அவளுடைய வாழ்க்கையை முழுமையாக அறிந்திருந்தார் என்பதைக் காட்டியது. இருந்தபோதிலும் அவளுக்கு கிருபையை வழங்கினார். யோவான் 4:16-18 வரை. இயேசு அந்தப் பெண்ணை அவளுடைய கடந்த காலத்திற்காக கண்டனம் செய்தாரா? பதில்: இல்லை, அவர் அவளை சத்தியத்திற்கு வழிநடத்தினார். விளக்கம்: அவர் வெட்கமோ நிராகரிப்போ இல்லாமல் சத்தியத்தை பேசினார், அது அவளை விசுவாசத்தை நோக்கி வழிநடத்தியது. யோவான் 4:18-19. அந்தப் பெண் ஏன் திடீரென்று ஆராதனையைப் பற்றிப் பேசினாள்? பதில்: அவள் இயேசுவை ஒரு தீர்க்கதரிசி என்று அடையாளம் கண்டு, ஒரு ஆவிக்குரிய கேள்வியை எழுப்பினாள். விளக்கம்: தனிப்பட்ட சத்தியத்தை எதிர்கொள்ளும்போது மக்கள் பெரும்பாலும் தலைப்பை மாற்றுவார்கள். யோவான் 4:19-20. உண்மையான ஆராதனையைப் பற்றி இயேசு என்ன கற்பித்தார்? பதில்: உண்மையான ஆராதனை ஆவியோடும் உண்மையோடும் செய்யப்படுவதாகும். நியாயப்படுத்துதல் ஆராதனை என்பது இடத்தைப் பற்றியது அல்ல, மாறாக ஒரு உண்மையான இருதயத்தையும் தேவனுடைய சத்தியத்தையும் பற்றியது. யோவான் 4:23-24. இயேசு ஏன் தன்னை அவளுக்கு மேசியாவாக வெளிப்படுத்தினார்? பதில்: தேவனுடைய கிருபை இனம், பாலினம் அல்லது கடந்த காலத்தால் கட்டுப்படுத்தப்படுவதில்லை. நியாயப்படுத்துதல் இயேசு தனது அடையாளத்தை வெளிப்படையாக அறிவிக்கும் தெளிவான தருணங்களில் இதுவும் ஒன்றாகும். யோவான் 4:25-26. இயேசு அந்தப் பெண்ணுடன் இருப்பதைக் கண்டு சீடர்கள் ஏன் ஆச்சரியப்பட்டார்கள்? பதில்: அது கலாச்சார மற்றும் மத நெறிகளை மீறியது. நியாயப்படுத்துதல் ரபிக்கள் பெண்களுடன், குறிப்பாக சமாரிய பெண்களுடன் பொதுவில் பேசுவதில்லை. யோவான் 4:27. அந்தப் பெண் ஏன் தன் தண்ணீர் குடத்தை அங்கேயே விட்டுச் சென்றாள்? பதில்: அவளுடைய ஆவிக்குரிய தேவை சரீரத் தேவையை விட முக்கியமானது ஆனது. நியாயப்படுத்துதல் அந்தக் குடம் பழைய முன்னுரிமைகளின் அடையாளமாக இருந்தது, இப்போது மற்றவர்களிடம் சொல்வதே அவளுடைய நோக்கமாக இருந்தது. யோவான் 4:28. கிராம மக்கள் ஏன் அவளுடைய சாட்சியைக் கேட்டார்கள்? பதில்: நேர்மையான மாற்றம் கவனத்தை ஈர்க்கிறது. நியாயப்படுத்துதல் அவளுடைய மாறிய வாழ்க்கை அவளுடைய வார்த்தைகளுக்கு நம்பகத்தன்மையை அளித்தது. யோவான் 4:29-30. என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்வதே என் உணவு என்று இயேசு சொன்னதன் அர்த்தம் என்ன? பதில்: தேவனுக்கு கீழ்ப்படிவதே அவருக்கு மிகப்பெரிய திருப்தியாக இருந்தது. நியாயப்படுத்துதல் சரீரப் பசியை விட ஆவிக்குரிய கீழ்ப்படிதல் முக்கியமானது. யோவான் 4:34.
வயல்கள் அறுவடைக்கு விளைந்துவிட்டன என்பதன் பொருள் என்ன? பதில்: மக்கள் இரட்சிப்பின் செய்தியைப் பெற தயாராக இருந்தார்கள். நியாயப்படுத்துதல்: நெருங்கி வந்த சமாரியர்கள் இதற்கு ஒரு உயிருள்ள உதாரணமாக இருந்தனர். யோவான் 4:35. இந்த அதிகாரத்தில் விதைப்பவர்களும் அறுவடை செய்பவர்களும் யார்? பதில்: தீர்க்கதரிசிகள் விதைத்தார்கள், சீடர்களும் விசுவாசிகளும் அறுவடை செய்தார்கள். நியாயப்படுத்துதல்: தேவனுடைய பணி தலைமுறைகளை கடந்து நிற்கிறது, ஆனால் அனைவரும் அந்த மகிழ்ச்சியைப் பகிர்ந்து கொள்கிறார்கள். யோவான் 4:36-38 வரை. பல சமாரியர்கள் அற்புதங்களைக் காணாமலேயே ஏன் விசுவாசித்தார்கள்? பதில்: அவர்கள் இயேசுவின் வார்த்தையை விசுவாசித்தார்கள். நியாயப்படுத்துதல்: அடையாளங்களை மட்டும் அடிப்படையாகக் கொண்ட விசுவாசத்தை விட சத்தியத்தை அடிப்படையாகக் கொண்ட விசுவாசம் வலிமையானது. யோவான் 4:41-42. சமாரியர்கள் இயேசுவுக்கு என்ன பட்டத்தை வழங்கினார்கள்? அது ஏன் முக்கியமானது? பதில்: உலகின் இரட்சகர். விளக்கம்: இரட்சிப்பு யூதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா மக்களுக்கும் உரியது என்பதை இது காட்டுகிறது. யோவான் 4:42. யோவான் 4 சுருக்கம்: இயேசு ஒரு சமாரிய பெண்ணை சந்தித்து அவளுக்கு ஜீவத் தண்ணீரை, அதாவது நித்திய ஜீவனை வழங்குகிறார். அவர்களின் கடந்த காலம் அல்லது பின்னணி எதுவாக இருந்தாலும் கடவுள் அனைவரையும் நேசிக்கிறார் என்பதை அவர் காட்டுகிறார். உண்மையான வழிபாடு ஒரு இடத்திலிருந்து வருவதில்லை, மாறாக இருதயத்திலிருந்தும் சத்தியத்திலிருந்தும் வருகிறது. அந்த பெண்ணின் வாழ்க்கை மாறுகிறது, அவள் மற்ற பலரை இயேசுவிடம் அழைத்து வருகிறாள். இயேசு முழு உலகத்தின் இரட்சகராக வெளிப்படுத்தப்படுகிறார்.